தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்ட நிலையில சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஆய்வு மேற்கொண்ட மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் விசைப்படகை இயக்கி அசத்தினார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அப்படியா போக முடியுமாண்ணா? அப்படி போக முடியுமாண்ணா? அப்படி போயிடுங்கண்ணா. ஒரே நிமிஷம் அதே நான் லைட்டாக பின்னாவே ஓகே. உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலையா? எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாமே யூட்டன்சில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் இருந்தது தமிழ்நாட்டில். 61 நாட்கள் தடை காலம் நேற்று நள்ளிரவு முதல் முடிவுக்கு வந்ததை அடுத்து மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றாங்க. அங்கு ஆய்வுக்கு சென்றிருந்தார் அமைச்சர் ஸ்ரீநாத். அப்படியே ஒரு போட்டில் உட்காந்து கொஞ்சம் தூரம் அந்த போட்டை இயக்குனார். எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுக்கு அங்கே நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸை பற்றி அவர் கேட்டறிந்தார். மீனவர்களுக்கு சில வாக்குறுதிகளையும் கொடுத்துருக்காரு. மீனவர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும், அந்த கவனத்தில் எடுத்துப்போம். அதே நேரத்தில் மானிய டீசல் அளவை நாங்கள் உயர்த்துவோம், இது தொடர்பான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆந்திராவில் தமிழக விசைப்படகுகள் மீன்பிடிக்க விதிக்கப்பட்டுள்ள தடைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்னும் அமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.